தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் இணைந்திருக்கிறார். அவரோடு நாம பேசலாம். வணக்கம் திரு ஆளூர் ஷானவாஸ். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் விஜயகாந்த் என்று அனைவருமே கூறுகிறார்கள். அவருடனான உங்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு மிகுந்த துயரத்தை தருகிறது, அதிர்ச்சியையும் வேதனையையும் தருகிறது. அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீதும் என் மீதும் மிகுந்த அன்பை பொழிந்தார். குறிப்பாக மக்கள் நல கூட்டணி என்று நாங்கள் அவரோடு பயணித்த காலத்தில் அவரை பற்றி மிக நெருக்கமாக அறிந்து கொள்ள முடிந்தது. அன்பை எல்லோரிடமும் பொழியக்கூடியவராக இருந்தார். யார் மீதும் வெறுப்பையோ வன்மத்தையோ காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர் இல்லை. எல்லோரிடமும் அவர் பாசத்தை தான் வெளிப்படுத்தினார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவர், பேசாதவர், கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உள்ளத்துக்கு சொந்தக்காரர், வெளிப்படைத்தன்மை உள்ளவர். அரசியலில் மிகுந்த உச்சத்தை தொட்டார். தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெறுவது, அதுவும் எந்த கட்சியுடனும் அணி சேராமல் தனியாக தேர்தலை சந்தித்து வென்று சட்டமன்றத்துக்கு சென்றது என்பதெல்லாம் தமிழ்நாடு அரசியலில் அது ஒரு மிகப்பெரிய தலைகீழ் மாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு கூட்டணி வைத்து எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையை அடைந்தார். ஒரு மிகப்பெரிய மனித நேயர், மனத்தால் செழித்த மாண்பாளர், ஏழைகளுக்கு வறிய நிலையில் உள்ளவர்களுக்கு அள்ளி கொடுத்த கரம், கொடுத்து சிவந்த கரம் அவருடைய கரம். படப்பிடிப்பு தளத்தில் எல்லோருக்கும் ஒரே வகையான உணவு பரிமாற வேண்டும் என்பதில் விடாப்புடியாக இருந்து அவர் என்ன உணவை உண்கிறாரோ அதையே எல்லோருக்கும் என்ற ஒரு நிலை ஏற்படுத்தினார் என்று சொல்வார்கள் அவரை பற்றி. அதே போல அவருடைய அலுவலகத்துக்கு அவரை பார்க்க சென்றால் யார் வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும், எவ்வளவு கூட்டம் கூடினாலும் அத்தனை பேருக்கும் அங்கே உணவு பரிமாறப்படும். தொடர்ச்சியாக அவருடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும் என்றெல்லாம் அவரை பற்றிய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். யார் உதவி கேட்டு வந்தாலும் மறுக்காமல் அந்த உதவியை செய்யக்கூடியவர். எவ்வளவு பிரச்சனைகளோடு யார் வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் அக்கறை காட்டியவர் என்றெல்லாம் அவருடைய பண்புகளை பற்றி அவரோடு பழகியவர்கள், அவரால் பயன்பெற்றவர்கள் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரோடு பழகும் போது அதையெல்லாம் உணர முடிந்தது. மிகுந்த வாஞ்சை உள்ளவர், மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர், சாதி மத சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர். அவரோடு ஒரு நாள் அவருடைய இல்லத்தில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று என்னோடு வந்திருந்த நண்பர் ஆரூர் புதியவன் அவர்களையும் அழைத்துக் கொண்டு அவருடைய பூஜை அறைக்கு போனார். போய் அங்கே பூஜை அறை காட்டினார். அந்த பூஜை அறையில் சாமி படங்களோடு ஜீசஸ் படமும், இயேசுநாதர் படமும், புனித டக்கா மதீனா படமும் இருந்தது. அதை காட்டி சொன்னார், பாருங்கள், எனக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான், என் பூஜை அறையை பாருங்க, எல்லாம் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னார். இப்போ பூஜை அறையை கொண்டு போய் காட்ட வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அவர் பூஜை அறையை கொண்டு போய் எங்களுக்கு காட்டினார் என்றால் அந்த அளவுக்கு அவர் எல்லா மதங்களையும் நான் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன், அன்றாடம் நான் கும்பிடும் கடவுள் என்பது எல்லா மதத்து கடவுளையும் தான் நான் கும்பிடுகிறேன் என்று அதை சொல்வதற்காக ஒரு அடையாளத்திற்கு எங்களிடம் காட்டினார். அவருடைய பூஜை அறை அவருடைய தனிப்பட்ட விஷயம். அந்த தனிப்பட்ட விஷயத்தில் கூட எவ்வளவு ஒரு நல்லிணக்க சிந்தனையோடு இருந்திருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு அது அவருடைய வாழ்க்கை முழுவதும் எதிரொலித்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கிறோம், ஒரு நல்ல தலைவரை இழந்திருக்கிறோம், ஒரு திரைக்கலைஞர், சிறந்த திரைக்கலைஞரை இழந்திருக்கிறோம். அவருடைய படங்கள், குறிப்பாக 80களில் அவர் நடித்து வெளிவந்த பல படங்கள் கம்யூனிசம் பேசின.
சிவப்பு சித்தாந்தத்தை திரையில் வெளிப்படுத்திய ஒரு புரட்சி கலைஞர் அவர். ஏழைகளுக்கு, பாட்டாளிகளுக்கு ஆதரவாக வசனம் பேசி பண்ணையார்களுக்கு எதிரான நிலவுடைமை கொள்ளையர்களுக்கு எதிரான வசனங்களை அனல் உறக்க பேசி அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். வானத்தை போல மனம் படைத்த வல்லவனே என்று அவருக்காக எழுதப்பட்ட வரி அவருக்காகவே எழுதப்பட்டது போல் ஆகிவிட்டது. அந்த வரிகளுக்கு, அந்த பாடலில் வரக்கூடிய வரிகளுக்கு பொருத்தமான வாழ்க்கைக்குரியவர். அவர் புகழ் நீடு நினைத்திருக்கும். அவர் மங்காத புகழுக்குரியவராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், கட்சியினருக்கும், தமிழ் திரையினருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.